Hello everyone, welcome back to the channel. Exercise 12.1 question number 7. A tent is in the shape of cylinder surmounted by a conical top. இப்போ நம்ம இதை draw பண்ணிக்கலாம் first. ஒரு tent இருக்கு, அது வந்து ஒரு சிலிண்டர் மேல ஒரு கோன் வந்து வச்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டென்ட். ஒரு சிலிண்டர் மேல ஒரு கோன் கவுத்தி வச்ச மாதிரி இந்த ஷேப்ல இருக்கு. இது வந்து டென்ட். If the height and diameter of the cylindrical part is 2.1 and 4. சிலிண்டரோட ஹைட்டும் டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் சிலிண்டர் பார்ட்டு. இதோட ஹைட் வந்து 2.1. இப்போ இதோட டயாமீட்டர், இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் 4 மீட்டர். இப்போ இதோட ஸ்லாண்ட் ஹைட், இந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.8. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கேன்வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த டென்ட். இப்போ இந்த டென்ட் வந்து கேன்வாஸ், ஒரு கேன்வாஸ்ல மேக் பண்றாங்க. எவ்வளோ ஏரியா வந்து தேவைப்படும், இந்த ஒரு டென்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கேன்வாஸ் ஆஃப் த டென்ட் அட் த ரேட் ஆஃப் 500 per meter square. per meter squareக்கு 500 rupees ஸ்பெண்ட் பண்றாங்க. டோட்டலா எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டோட்டலா எவ்வளோ கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதுக்கு தேவைப்படும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டென்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த கேன்வாஸ். கேன்வாஸ்ங்கிறது அது டென்ட்டுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல். நம்ம ஆல்ரெடி டென்ட் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மெட்டீரியல் வந்து எப்பவுமே நம்ம பாட்டம்ல யூஸ் பண்ண மாட்டோம். பார்த்துருப்போமா, டென்ட் வந்து மேலதான் யூஸ் பண்ணிருப்போம், பாட்டம்ல அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, கீழே தரையில. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நடுவுல இருக்க இந்த கோனுக்கும் சிலிண்டருக்கும் நடுவுல இருக்க இந்த பார்ட் வந்து விசிபிளா இருக்காது. ஏன்னா இது ரெண்டுமே எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கும். அப்போ கண்ணுக்கு தெரியாத பார்ட்டை வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியால யூஸ் பண்ண மாட்டோம். தெரியறப்போ விசிபிளா இருக்க பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRH பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து πRL. 2 இதோட பை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 22/7. R ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் 4, அப்போ ரேடியஸ் வந்து 2. ஹைட் வந்து 2.1 பிளஸ் பை 22/7. அகைன் ரேடியஸ் ஆஃப் திஸ், இதோட ரேடியஸ் 2 இன்டூ லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 2.8. இப்போ இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 22 44/7 into 2 into 2.1 4.2 plus 2 into 22 44/7 into 2.8. So 44/7 into 4.2 26.4 plus 44/7 into 2.8 17.6. இதை ஆட் பண்ணா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு 44 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த கேன்வாஸ் வந்து பர் மீட்டர் ஸ்கொயருக்கு 500 rupees யூஸ் பண்றாங்க. அப்போ 44 மீட்டர் ஸ்கொயருக்கு 44 into 500 நமக்கு 22,000 கிடைக்குது. ஸோ 20,000 rupees வந்து இந்த கேன்வாஸ் மேக் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுது.